நேர்களே, உங்களது செல்போன் நம்பரிலே உங்களது வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இங்கே தெரிந்து கொள்ளலாம். இப்போது எல்லாத்துக்குமே நாம் தொடர்பு கொள்வது செல்போன் மூலம்தான் தொடர்பு கொள்கின்றோம். அதனால் நம்மளது அடுத்த நபருடன் தொடர்பு என்பது நமது செல்போன் எண்கள் மூலம்தான் தொடர்பு ஏற்படுகிறது. ஆகையால் நமது செல்போன் எண்கள் சிறப்பாக இருந்தால் நமது தொடர்புகளும் சிறப்பாக இருக்கும், நமது காரியங்களும் வெற்றியடையும். இதை பற்றி நாம் இங்கே தெரிந்து கொள்ளலாம். அதாவது, நீங்கள் பயன்படுத்தும் உங்கள் செல்போன் எண்கள் 10 இலக்க எண்ணை கொண்டதாகும். இந்த 10 இலக்க எண்களில் முதல் 2 வருவது உங்களை குறிக்கும், அதாவது ஜாதகரை குறிக்கும். அடுத்த 2 எண்கள் வருவது உங்களது குடும்பத்தை குறிக்கும். உங்கள் குடும்பத்தில் எப்படி இருக்கும், என்ன நிலைமையில் இருக்கும் என்பதை பற்றியெல்லாம் அதிலே தெரிந்து கொள்ளலாம். அடுத்த 2 இலக்க எண்கள் உங்களது தொழிலை குறிக்கும். அதாவது உங்கள் தொழில் எப்படி இருக்கும், முன்னேற்றம் அடையுமா, தோல்வி அடையுமா, வெற்றி அடையுமா என்பதை பற்றியெல்லாம் அந்த எண்களிலே தெரிந்து கொள்ளலாம். அடுத்த 2 எண்கள் என்பது உங்களது சொத்தை குறிக்கும். உங்களது சொத்து பிரச்சனைக்குரிய சொத்தா, அல்லது வெற்றி பெறக்கூடிய சொத்தா, நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய சொத்தா, எப்படி இருக்கும் என்பதை பற்றியெல்லாம் அந்த எண்களிலே தெரிந்து கொள்ளலாம். அடுத்த கடைசி 2 இலக்க எண்கள் என்பது உங்களது குழந்தையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். உங்கள் குழந்தைகள் எப்படி இருக்கும், வெற்றி பெறுவார்களா, தோல்வி பெறுவார்களா, நல்ல வளர்ச்சி அடைவார்களா என்பதை பற்றியெல்லாம், உங்களது கவலைகள் எல்லாம் எப்படி இருக்கும் குழந்தைகள் மேலே என்பதை பற்றியெல்லாம் அந்த எண்ணிலே தெரிந்து கொள்ளலாம். மொத்தம் 10 இலக்க எண்களிலே உங்களது குடும்பத்தை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ளலாம். இப்போது நாம் எடுத்துக்கொண்ட ஒரு நம்பர் என்னவென்று சொன்னால் 34. இந்த 34 நம்பர் என்பது உங்கள் செல்போன் எண்களிலே வந்தால் அது என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் என்பதை பற்றி நாம் இங்கே பார்க்கலாம். இந்த 34 என்பது பொருளாதார முன்னேற்றத்தை இந்த எண் பிரமாதமாக கொடுக்க பலம் இல்லாததாகும். குடும்பத்தில் ஸ்திரீகளுக்கு, அதாவது பெண்களுக்கு நோயும், அதேபோல் கீர்த்தி நிலையில் சில சமயம் மாறுதலும், லட்சுமி போன்ற மனைவியும் கிடைப்பதுண்டு. விரும்பத்தகாதவர் சிநேகமும் பந்துக்கள் விரோதமும் ஏற்படும். சில அபூர்வ ஜாதக அமைப்புக்கு பெரிய அளவு செல்வமும் காணப்படும். எண்கள் 1, 2 அல்லது 2, 1 இருந்து தனுர் லக்கணமாகவும் சிம்மத்தில் சூரியனும் குருவும் இருந்தால் நற்பலன் அடையலாம். ஆகையால் இந்த 3 என்பது குருவும் 4 என்பது ராகுவும் சேர்ந்து கேதுவாக மாறுகிறது. இந்த மாறும் பொழுது இந்த 34 எண்கள் எப்படி உங்களது குழந்தை ஸ்தானத்திலா, ஜாதகருடைய இடத்திலையா, தொழில் ஸ்தானத்திலையா, அல்லது சொத்திலையா, அல்லது குழந்தைகள் ஸ்தானத்திலையா இந்த 34 வந்தால் அது உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் என்று சொன்னால், அதாவது குடிவிட்டு ஓட்டம், தெர் இஸ் நோ பர்மனண்ட் ஹவுஸ், திடீர் முன்னேற்றம் உண்டாகும் வாய்ப்பு உண்டு. காலை கடமைகள் படி நடப்பதால் நல்ல பலன்கள், தொழில் விருத்தி, வாகன யோகம், லட்சாதிபதி போல் தோற்றம் உண்டு. மாலை கடமைகள் படி நடப்பது யோக பங்கம் ஏற்படும். அதாவது நீங்கள் காலையிலே செய்யும் வேலைகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும். மாலைகள் தொடங்கும் அனைத்து வேலைகளும் உங்களுக்கு தோல்வி மேல் தோல்வி கொடுக்கும். ஆகையால் இந்த 34 எண்கள் எப்படியாப்பட்ட பலனை கொடுக்கிறது என்பதை பற்றி நீங்கள் இங்கே தெரிந்து கொண்டீர்கள். அதேபோல் எனது நேயர்களே, உங்களது நண்பர் செல்போன் நம்பர் இதுபோல் இருந்தால், அல்லது வண்டி நம்பர் இதுபோல் இருந்தால், நீங்கள் மாற்றி நல்ல எண்கள் மூலம் சிறப்பாக வைத்துக்கொண்டு நீங்கள் நலமுடன் வளமுடன் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் நான் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள். உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்.